இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை வந்து கடைய போகிறேன். ஆக்சுவலாக நம்ம பாலக்கீரையில் பாலக் பன்னீர் பண்ணுவோம். பாலக் பன்னீர் பண்ணும்போது நம்ம அரைப்போம். அதை அரைச்சா வந்து கொஞ்சம் வழவழத்தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக தான் வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். பருப்பு ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்குது. பருப்பு முக்கால் பதம் வெந்தவுடனே இல்லை முழுசாக கூட வேகட்டும். வெந்தவுடனே நம்ம கீரையை போட்டு வேக வைக்கலாம். கீரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. பாலக்கீரை சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா வெயிட் போட வேண்டாம், ஓப்பனாகவே வேக வைங்க, வெந்துடும். இந்த பருப்பில் வந்து நான் வந்து மஞ்சள் தூளும் தக்காளியும் போட்டிருக்கேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் வெங்காயம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு அதிகமாக போடாதீங்க. இந்த கரண்டியில் நான் வந்து கால்வாசி தான் பருப்பு போட்டிருக்கேன். கீரை தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இதை கீரையை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளி போட்டாச்சு. நீங்கள் பருப்பு வேகும் போதே வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடலை, தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ திடீர் கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீரையிலே தண்ணி வரும், அதான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். போதும். இதை மூட வேண்டாம், அப்படியே வச்சாலே வெந்துடும். நல்லா அப்படியே அமுக்கி விடுங்க, வேகட்டும். கீரை நல்லா வெந்துடுச்சு. இது வந்து மாக்கெல்லாம் இருக்கவே நான் அப்படியே கடைஞ்சிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இதை தாளித்து போட்டுக்கலாம். சின்ன கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்க நிறைய எண்ணெய் வேண்டாம், நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். நம்ம இப்போ இந்த கீரையில் சேர்த்துடலாம். இந்த கீரை வந்து அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஓப்பனாக வேக வைக்கிறோம். கலர் மாறாமல் இருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு எது வேணால் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் பண்ணலை. முள்ளங்கி முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.